அந்த பைபாஸில் வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகும். ஒரு முன்னறிவிப்பு இல்லாமையே ஹைவேஸ்காரங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பாலத்தை கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணி நேராக விட்டு கிட்டத்தட்ட இதில் ஸ்கூலு காலேஜ் பிள்ளைங்க பசங்களாம் ரொம்ப சிரமப்பட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணிட்டோம், கலெக்டர்கிட்ட மனு கொடுத்து 2 நாள் எங்கள் பேரூராட்சி ஊழியருங்க அதில் என் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த பைபாஸ் ரோட்டில் கிராஸ் பண்ணி நாங்கள் அப்படி விட்டுட்டோம். அதாவது ஊருக்குள்ளே வராத மாதிரி. இல்லை அப்படின்னா நிறையா உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும். உயிர் சேதம்னா நிறையா இப்போ ஸ்கூல் பிள்ளைங்க, காலேஜ் பிள்ளைங்க, வயதானவங்க ரோட்டை கிராஸ் பண்ண முடியல. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், 2-3 நாள் கஷ்டப்பட்டு இந்த ரோட்டை நாங்கள் எல்லாம் சேர்ந்து பேரூராட்சி ஊழியருங்க, என்னுடைய கூட இருக்கிற நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து நாங்களே சொந்தமாக நாங்களே இறங்கி ரோட்டை போட்டு சர்வீஸ் ரோட்டில் நாங்களே விட்டுட்டோம். இது வந்து பல முறை நாங்கள் கடிதம் கொடுத்தோம் ஹைவேஸ்காரங்களுக்கு. பல முறை லெட்டர் கொடுத்து எந்த பயனுமே இல்லை. அதனால் நாங்களே நேரடியாக களை இறங்கிட்டோம். பொதுமக்கள்லாம் எல்லாம் சேர்ந்து நாங்களே களை இறங்கி கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாள் இறங்கி நாங்கள் வந்து இதில் டைவெர்ட் பண்ணால் ஒரு உயிர் சேதம் ஏற்பட்டால் என்ன பண்ணுறதுன்ட்டு நாங்களே இறங்கி பொதுமக்கள், பேரூராட்சி ஊழியர்கள், நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த ஒயரெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறானுங்க. நைட்டில் ஒயர் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஒரு நாள் போகணும்னா ஒரு யுகம் போய் வர மாதிரி இருக்குது. பயமாக இருக்குது. யாராவது உயிர் சேதம் ஏற்பட்டுருமா? என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நாங்கள் சொந்தமாகவே நாங்களே இறங்கி நாங்கள் வந்து இந்த ரோட்டில் வராமல் அப்படியே அந்த பக்கம் டைவெர்ட் பண்ணி சர்வீஸ் ரோட்டில் விடுற மாதிரி நாங்கள் வந்து முடிவு பண்ணிட்டோம். இப்போ வாகனம் பழைய மாதிரி போயிடும். ஊருக்குள்ளே இனிமேல் வரவே வராது. முன்ன மாதிரி வராது. பாலம் பண்ணி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகும் பாலம் பண்ணி. ஆனால் அவங்க முறைப்படி லெட்ரு கொடுக்கணும், எங்கள் பேரூராட்சி அலுவலகத்தில் லெட்ரு கொடுக்கணும், முன்னறிவிப்பு கொடுக்கணும். இந்த மாதிரி நாங்கள் செய்கிறோன்னு எந்த ஒரு திட்டமிடமே இல்லாமல் அவங்க பாட்டுக்கு நேராக வந்து எந்த ஒரு நோட்டீஸ் கொடுக்கல, எந்த ஒரு முன்னறிவிப்புமே கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு நேராக ரோட்டை பழைய மாதிரி வாகனங்கள் போயிட்டு பிரச்சனை இல்லை. வாகனங்கள் இப்போ நாங்கள் திருப்பி விட்டு வந்துட்டோம், வாகனங்கள் போயிட்டுருக்கு.